அதாவது யூசுவலா வந்து தைப்பூசத்துக்கு காலையில ஒரு 4 மணிக்கு நான் வந்துருவேன். வந்துட்டு சுவாமிய பார்த்துட்டு ஒரு 4:30 மணிக்கு பால் குடம்லாம் எடுத்து சுத்தி வந்துட்டு, ஒரு 4:30, 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு ஓடிடுவோம். அதனால வந்துட்டு கூட்டம் எந்த அளவுக்கு திரளா வருது அப்படிங்கிறத நான் வந்து எப்பவுமே ரியலைஸ் பண்ண மாட்டேன். எப்பவுமே வீடியோல பார்த்துட்டு தெரிஞ்சுப்பேன். ஆனா இந்த முறை காலையில 4 மணிக்கே வந்து உள்ளுக்குள்ள கால் எடுத்து வைக்க முடியல. அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கு. அதாவது முருகர் யுகம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி சுவாமி மேல இருக்கிற ஒரு நம்பிக்கை நாளுக்கு நாள் வந்து எல்லாருக்குமே இருக்கு. வடபழனி ஆண்டவர பொறுத்தவரைக்கும், நீங்க ஓன்னு சொல்லுங்க. அவரு வந்து என்ன வேணுமோ அத அள்ளி குடுத்துட்டு போயிடுவாரு. அதுக்கு வந்து நீங்க இது செய்யணும், அது செய்யணும் அப்படின்னு கிடையாது. அவர மனசார நம்ம நெனச்சாலே போதும். அவரு உங்ககிட்ட ஓடி வந்துருவார். 14 வருஷத்துக்கு முன்னாடி மலையாளத்தில் ஏஷியாநெட்டில் சூரியலாலாம் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வந்து இது பண்ணிட்டேன். குழந்தையா இருந்து நான் 14 வருஷம் நடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த 14 வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து ஒரு கொஞ்சம் லாண்டியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்ச உடனே சாமிகிட்ட வந்து கேட்டேன். ஆக்சுவலி நான் சோட்டானிக்கரம்மனோடையும் டிவோட்டி, முருகனோடையும் டிவோட்டி. நான் வந்து சாமிகிட்ட கேட்குறேன், நான் என்ன பண்ணணும் வாழ்க்கையில், எனக்கு வேற எதுவுமே தெரியாது நடிக்கிறத தவிர, நீ தான் அடுத்த இதை எனக்கு கொடுக்கணும். என்னன்னா கரெக்டு. அதுலேருந்து 5வது நாள் எனக்கு விஜய் டிவியிலேருந்து கால் வருது. அது மெயினான ஒரு கேரக்டர் ப்ரைம் டைமில். அதே வந்து சாமியோட பிளெஸிங். அதுதான் என் லைஃப்பில் நடந்த பெரிய, நான் கேட்ட உடனே நீ கொடுக்குறியே 14 வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு இது. இன்னைக்கு வந்து தமிழ்நாடே தெரிகிற அளவுக்கு வந்து எல்லாரும் வந்து பண்ணேன்னா அது முழுக்க முழுக்க சாமி தான், முருகன் தான்.